ஹலோ மக்களே, இன்றைக்கி நான் வந்து இந்தியாவிலேருந்து ஜெர்மனிக்கு என்னென்ன பொருளெல்லாம் ஏற்றுமதி பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ராகி மாவு. ஸோ இந்த தடவை நான் பெருசாக திங்ஸில் எடுத்துகிட்டு வரல, எல்லாமே இந்தியன் ஸ்டோர்லேயே கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நிறையா ட்ரெஸ்ஸுலாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன் இந்த தடவை. ஸோ அதுக்கப்புறம் வந்து இது கருப்பட்டி எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊர் கருப்பட்டி மாதிரிலாம் அந்தளவுக்கு கிடைக்கல. ஸோ நல்லா தான் இருந்தால் நீங்கள் நிறையா வாங்கிட்டு வந்துடுங்க, நான் அந்தளவுக்கு வாங்கலை. அதுக்கப்புறம் வந்து சத்து மாவு. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு 3 monthsக்கு வந்து அப்படியே வீட்டில் பேட்ச் ஒர்க் பண்ணுறதுக்கு காலையில் எழுந்திரிச்சதும் சீக்கிரமாக ரெடிமேடாக சீக்கிரமாக பண்ணுற மாதிரி ஒரு 3 monthsக்கு ஆகிற மாதிரி மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சத்து மாவு. அதுக்கப்புறம் வந்து மஞ்சப்பொடி வந்து இப்போ ரேவேலையுமே நல்லா குவாலிட்டியாக கிடைக்கிது. நீங்கள் சப்போஸ் இல்லைன்னா நீங்கள் ரேவேல கூட வாங்கிக்கலாம். ஏன்னா நம்ம ஊர் மசாலாஸில் வந்து நிறையா வந்து மரத்தூள் அது இதுன்னு கலக்கிறாங்கன்னு சொல்கிறதுனால நீங்கள் இங்கே ரேவேல கூட வாங்கிக்கலாம், நல்லா தான் இருக்குது. இது வந்து சுக்குத்தூள், காஃபு இதெல்லாம் இருந்துச்சுன்னா நல்லா உங்களுக்கு எஃபெக்டிவாக கேட்கும். நம்ம உயிர் கருவேப்பிலை. ஏன்னா இந்தியன் ஸ்டோர் வந்து 2 weeks once இல்லை யாராவது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போனாங்கன்னா மட்டும்தான் வாங்கிட்டு வருவாங்க. நான் மோஸ்ட்லி மந்த்லி ஒன்ஸ் தான் போக ட்ரை பண்ணுவோம். அதனால் காஞ்ச கருவேப்பிலை அம்மா வருஷம் இதெல்லாம் எடுத்து காய வச்சுருவாங்க. அந்த இலத்தலை என்னென்ன இலத்தலைகள்லாம் கீழே விழுகுதோ எடுத்து வாஷ் பண்ணி எல்லாமே காய வச்சுருவாங்க. துளசி, அப்புறம் கற்பூரவள்ளியில் இது வந்து தூதுவளை, முள்ளாக இருக்கும் தூதுவளை. அப்புறம் இந்த தடவை கொஞ்சம் ரோஸ் பெடல்ஸும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், சும்மா பிரியாணியில் போடுறது. இது நம்ம செடியிலே இருந்தது, நிறையா இருந்துச்சு. இது நம்ம அந்தளவுக்கு பயன்படுத்த மாட்டோம்னு சொல்லிட்டு கம்மியாக தான் கொண்டு வந்திருக்கேன். ரோஸ் பெடல்ஸு வீட்டிலே இருந்தது. இதுதான் நாம் வந்து இந்தியாவிலேருந்து கொண்டு வந்த பலசரக்கு. இதுதான். ஓகே, எப்படி இருக்குது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு லைக் மட்டும் கொடுங்க. பை.